Hey what's up guys, welcome back to my channel YouTube VCC. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ஷேக்கி ஃபுட்டேஜஸ் இருக்கிற அந்த வீடியோஸை வந்துட்டு எப்படி ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய வாட்டி வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்ப உங்ககிட்ட வந்துட்டு கிம்பல் அதெல்லாம் இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹேண்டல்டாகவே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்ப அதை எவ்வளோ முடியுமோ அதை ஸ்டேபிளைஸ் பண்ணி எடுங்க. அப்படி இருந்தும் உங்களோட வீடியோஸில் வந்துட்டு ஒரு சில ஷேக் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த மாதிரியான ஷேக்கினஸ்லாம் உங்களோட வீடியோஸில் இருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் உங்களால் ஒரு அளவுக்கு வந்துட்டு உங்களோட வீடியோஸில் இருக்கிற அந்த ஷேக்கை வந்துட்டு கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் உங்களோட ஃபுட்டேஜை வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களோட டைம்லைனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட ஃபுட்டேஜ் நீங்கள் வந்து டைம்லைனில் இன்க்ளூட் பண்ண அப்புறமா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு அங்கே வந்து சர்ச் பண்ணுங்கள் ரேப் ஸ்டேபிளைசர் அப்படின்றத. ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு பாப்பப் ஆன அப்புறமா அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களோட எந்த ஃபுட்டேஜில் வந்து அதை ஸ்டேபிளைஸ் பண்ணணுமோ அந்த ஃபுட்டேஜ் மேலே ட்ராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் அதோட ஒர்க் பண்ணும். ஒன்ஸ் சாஃப்ட்வேரை வந்து உங்களோட ஹோல் வீடியோ வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டேபிளைசேஷன் வந்து அப்ளை பண்ண அப்புறமா உங்களோட ஃபுட்டேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அது வந்துட்டு ஒரு ப்ரீவியூ மாதிரி வந்து ரெண்டர் ஆகிக்கும். ஸோ உங்களோட பிசி வந்துட்டு ப்ளேபேக் பண்ணுறப்ப அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ப்ளேபேக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் உங்களோட வீடியோ வந்து ரெண்டர் ஆகி முடிச்ச அப்புறமா இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கும் உங்களோட ஃபுட்டேஜஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த ஸ்மூத்தனிங் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷேக் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களோட வீடியோஸ்ல இருக்கிற ஷேக்கை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதை ஸ்டேபிளைஸ் பண்ணி ஒரு கிளிப்பை வந்து நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அதை வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வித் தட் சைட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மேபி எப்படி இதை விட இன்னும் பெட்டரா வந்துட்டு உங்களோட வீடியோஸை வந்துட்டு ஸ்டேபிளைஸ் பண்றது அதுவும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் சேனல்லையும் இருக்கு அண்ட் ஃபியூச்சர்லையும் இதே மாதிரியான வீடியோஸ் நிறைய வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.